சும்மா இரு. அதான் தருவாருங்க. தருவாரு என்றால் தருவாரு என்ற நாகராஜ நாகக்கன் தவம் இருக்க. சரி, இப்படி 2 பேரும் இங்க இருக்க. ஆதிவள்ளி என்ற கையிலையில் ஆண்டவே நாட் சிவபெருமாள் உலகம் எல்லாம் ஈசனான பகவானோ அழகு எதனை எடுத்து அகிலமெல்லாம் படி இழந்த அகிலமெல்லாம் படி இழந்த மானுபடி எதனை எடுத்து மாநிலமே படி இழந்த இதற்கு நல்ல அதனை எடுத்து உலகமெல்லாம் படி இழந்த உலகமெல்லாம் படி இழந்த படி இழந்து வார போது மையான பார்வதியா ஆதி வெள்ளி கைலாசத்தில் ஏற்று படியெடுக்க போனா இன்று போவாரு, இன்று போனா நாளை போவாரு, மறுநாளும் போவாரு. ஆம்பளை வீட்டுக்குள்ள இருக்குது நல்லாவா இருக்கும்? நல்ல எரிச்சலா இருக்கும். ஆம்பளைங்க வீட்டுல இருக்கப்படாது. அப்படியா? பொம்பளைங்க ரோட்டுக்கு போக கூடாது. அதெல்லாம் அந்த காலம். இப்போ பொம்பளை தான் வேலை பாக்குறாங்க. குளத்து வேலைக்கும் சரி வீடு சுத்தவும். ஆமா, அதே அப்ப வேலை பெண்கள் என்ன வேலைலாம் பாக்குறாங்க, சங்கடப்படுறாங்க. இந்த ஆம்பளைங்க வீட்டுல உட்கார்ந்துகிட்டு ரிமோட்டை போட்டு டீயை பார்த்துட்டு அலையுதுவோம். என்னமா எங்களுக்கு ஜோலி அது, உங்களுக்கு ஜோலி இது, உங்களுக்கு வேலை அது, எங்களுக்கு வேலை இது. ஆமா, நாங்க அதனால அப்படியே டிவி அமைக்கிட்டே பாத்துக்கிட்டே இருப்போம். பாரு பாரு சேனல், எந்த சேனல் என்ன ஓடுன்னு பாப்போம். என்ன ஓடுது? படம் ஓடும். படம் ஓடும், நீ ஓடி போயிடாத. அதனால அம்மா நாகக்கண்ணி என்னங்க நாகலோகத்திலே நாகராஜ நாயகி பிள்ளைக்காக தவம் இருக்கிறார்கள். சரி, ஆதிவழி என்ற கையிலே ஆண்டவன் டிஸ்கவுண்ட் ஓடுது. டிஸ்கவுண்ட். ஆமா, டிஸ்கவரியா? அப்படியே உங்களுக்கு தெரியும், டீ பாக்குற ஆளுக்கு டிஸ்கவரி என்ன கவரின்னு. நமக்கு அதையா ஜோலி. கவலை இல்லாதவன் டீயை பார்ப்பான். கவலை இருக்கிறவன் என்னத்தை பார்க்க? நமக்கு எவ்வளவு பிரச்சனை வச்சு இவெல்லாம் உட்காந்து டீயை பார்த்துட்டு உட்கார்ந்து இருக்க பெரிய மனுஷன் ஆளு. ஆமா, என்ன செய்ய கேட்டா பாக்கட்டும். ஏன்னா அவரு வீட்டு காரணமே அதனால அம்மா நாகக்கண்ணி வருத்தப்படாத சொல்லி நாகராஜ நாகக்கண்ணி பிள்ளை அதுக்காகத்தான் பாக்குறாரு. நல்ல மழை அலைய மாட்டாரு. அப்போ பகவான் பார்த்தாரு, அம்மா ஏ பார்வதி 14 உலகமல்லான் பகவான் மடி இழந்து கொண்டு வாரேன் அம்மா. அம்மா அம்மா பார்வதியே உலகமல்லாம் நான் படியிழந்து பார்வதியே பின்னா பிறக்கலாமா, இந்த பேருலகில் வாழலாமா, மங்கை பிறக்கலாமா, இந்த மாநிலத்தில் வாழலாமா என்று சொன்ன வேளையிலே பார்த்தாள நாகக்கண்ணி அந்த நாகலோக பட்டணத்தில். ஏன்னா அவருடைய படிப்பு தான் நாகலோக பட்டணத்துக்கு நாகராஜ நாயக்கண்ணியம். ஏன்னா கடவுள் விளையாடுவாரு, யார்கிட்டயாவது விளையாண்டுகிட்டே இருப்பாராம். பைத்தியங்களை பார்த்தா ரொம்ப விளையாடுவாரு. ஏழைய பார்த்தா அவர் ரொம்ப விளையாடுவாரு. சரி, பணக்காரங்க கிட்ட போக மாட்டாரு. அது போக மாட்டாரு. ஏன்னா அவங்ககிட்ட பணம் இருக்கு. பணம் இருக்கவங்க கிட்ட கடவுள் இருக்க மாட்டாராம். சரி, கடவுள் இருக்க இடத்துல பணம் இருக்காதான். அப்படியா? ஆமா ஐயா. இவன் இருக்க இடத்துல நம்ம இருக்க முடியுமா? முடியாது. அவன் தான் இருப்பான். அவர் எவ்வளவு கோட்டை போட்டு உட்கார்ந்துருக்காரு. இருக்கட்டும். அவன் உறவு உனக்கு என்னத்துக்கு? அவன் சாம்பார் சாதத்தை சாப்பிட்டோன்னு சாஞ்சிட்டான். சாம்பார் சாதம் நல்லா மயக்கிட்டு நினைக்கிறேன். நல்ல தூக்கம் வருது. தோரம் பருப்பா சிறு பருப்பா? என்ன பருப்பு? என்னம்மா? சாம்பார். நான் திட்டல, நல்லா சாப்பிட்டேன். அந்த காலத்து மிஸ்ரி என்ன படலாம் அறப்படுது ஐயா. போயிட்டு அது ரொம்ப போயிடாம அடைச்சிட போகுது. ஏ அம்மா ஏ பாரு
எம்மா எம்மா பார்வதியே பாரு உலகமெல்லாம் பாரு ஒரு நாம் பலியளந்து வாழையம்மா அடி பார்வதியே என்னுடைய வார்த்தைகள் எம்மா எம்மா பார்வதியே பாரு உலகம் எல்லாம் நேற்று பழியிழக்க போனா இன்று போவேன் அம்மா இன்று போனா நாளை போவேன் அம்மா அம்மா என்ன ஆமாம்மா இல்ல இன்று போறேன் நாளை போவேன் நாளை போவேன் நாளை மறுநாள் போவேன் ஏன்னா பகவானுக்கு அதுதான் வேலை ஆமா எல்லாத்துக்கும் இறைவன் தான் பழியிழக்கிறார் சரி மரத்தை வச்சவன் தண்ணியை ஊத்துவான் உப்பு தின்னவன் தண்ணியை குடிப்பான் தப்பு செய்தவன் தண்டனை அணிவிப்பான் அப்படின்னு அந்த காலத்துல தண்டனை எல்லாம் எப்பவுமோ அனுப்பாங்களாம் சரி இப்ப அவன் செஞ்ச பாவம் அவன் அனுப்ப உடனே கண்ணுக்கு முன்னாடி அப்படியே ஓடிட்டு உடனே உடனே ஆமா ஆமா அது மாதிரி பார்வதி பார உலகத்துல என்னுடைய படைப்புல பலவிதமான ஜீவனையை படைத்திருப்பேன் சரி என்னுடைய படைப்புல எப்படி படைச்சிருப்பேன் தெரியுமா எப்படி அம்மா ஏடி ஏடி பார்வதியே நொண்டியாக படைத்திருப்பேன் நொண்டியாக படைத்திருப்பேன் சில சண்டியத்தான் படைத்திருப்பேன் இந்த சிவடாக படைத்திருப்பேன் ஏடி ஏடி பார்வதியே ஏ அம்மா ஏ பார்வதி என்ன என்ன என்னுடைய படைப்பதிலை ஆமா ஆமா குருடாக படைத்திருப்பேன் செவிடாக படைத்திருப்பேன் கூன் குருடு செவிடு பேடு ஆமா இருக்கிறவன் இல்லாதவன் தூங்குறவன் தூங்காம இருக்கிறவன் சரி ஏக்கிறவன் ஏக்காமல் இருக்கிறவன் பண்டாரம் பரதேசி பணக்கார ஏழ கோய ஆமா பலவிதமா என்னுடைய படைப்பிலே படைத்திருப்பேன் அம்மா ஆமா அம்மா அது ஒரு பலவிதம் சரி நீ எனக்கு ஒரு விதம் ஆமா என் கூட வந்தையானா நீ சும்மா வாய் சும்மா இருக்காது ஆமா ஆமா கும்பல வாய் என்னைக்கா சும்மா இருந்திருக்கா ஒரு நாள் சும்மா இருக்காது வண்ணந்தன வாய் பழக்கோட்டு வாய் சும்மா இருந்திருக்கா இருக்காது இருக்காது இருக்கவே இருக்காது ஓடிக்கிட்டு தான் இருக்கணும் அதனால அம்மா ஏ பார்வதி என்ன என் கூட நீ வந்தையானா அம்மா கண்டதோர் அதிசயத்தை வெளியிட சொல்வாய் அம்மா அதனாலே வேண்டாம் அடியே அதனாலே அழகு உள்ள எடி எடி பார்வதியே என்னுடைய வார்த்தைகள் அடே இங்க இருந்து கப்பரை தூக்கிட்டு போய் நேர்ந்திருக்கியோ ஆமா ஆமா போன கொடைக்கு கொண்டு போயிட்டேன் இந்த கொடைக்கு கொண்டு வந்து வை இந்த கொடைக்கு பைக்ல வச்சிருக்கேன் பர கொடுக்கணும் ஜாம கொடைக்கு அதானே கேட்டேன் ஏதாவது நம்ம எதை நேர்ந்திருக்கோமோ அதை அப்படியே கொடுத்துடணும் சின்ன கொடைக்கு இல்ல ஜாம கொடைக்கு அதானே பார்த்தேன் அப்படி இருக்கும் பொழுது அத மாதிரி நாகராஜ நாயகன் பிள்ளைக்காக தோம் இருக்கிறார்கள் ஆதிவள்ளி என்று கையிலே ஆண்டவன் பகவான் படியிலக்க கிளம்புறாரு பாரதி ஓடி வந்து வெளியே மறைச்சுக்கிட்டா சாமி நீங்க போற இடத்துக்கு நானும் வருவேன் என்னை கூட்டிட்டு போங்கன்னு பாரதி ஒன்றை கூட்டிட்டு போக முடியாது நான் தான் சொன்னேனே என்னுடைய படைப்புல பல விதம் அதுல நீ ஒரு விதம் என் கூட வந்தா அவன் அப்படி இருக்கிறான் இவன் இப்படி இருக்கிறான் இத கேட்டு கேட்டு வம்பா போச்சு என் காது அப்படிதான் சொல்லாதீங்க என்ன சொல்லாதீங்க படியே நடக்கணும் சரி நான் கேட்டதுக்கு பதிலும் சொல்லணும் நான்லாம் பதிலே சொல்ல மாட்டேன் அப்படியா அப்போ என்ன கல்யாணம் உங்களுக்கு கேக்கு பார்வதி என்ன என் கூட நீ வரவே கூடாது சரி அப்ப பாரு வருவேன்னு ஒத்த கால நிக்கிறா ஆமா பார்வதி என் கூட நீ வர வேணுமானாலும் உங்க அண்ணன் இருக்கிறானே கோபால கண்ணன் சரி அவர் மேல சத்தியம் செஞ்சு கொடுத்து விட்டு வா எப்படி சத்தியம் பண்ணணும் உங்க பின்னாலே வரும்போது வாயை திறக்கவே மாட்டேன்னு சரி அப்படி சத்தியம் செஞ்சாலும் உன்னை கூட்டு போவேன்னாரு ஆமா பார்த்தால் பார்வதி ஆனவள் அண்ணன் கோபால கண்ணன் மேலை மாயவா என் மாயவா அண்ணா கோபால கண்ணா ஸ்ரீராம ரகுராம ராகவா ஆளில் மேல பயணம் கொண்ட அச்சுதன் பச்சமாலே ரகுராமா ஸ்ரீராமா எங்க அண்ணன் மேல சத்தியமா ஒன்னான என்னான அண்ணன் மேல தன்னானே 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 அகில உலகம் அல்ல அந்த
ஆண்டவனும் படியளந்தா பகவான் பெரியவார போய் என்னாதே எண்ணமல்ல எண்ணிக்கொண்டு வாராரே அந்த அண்டவேனர் பகவான் படியளந்து வாரே படியளந்து வார போது உண்மையான பார்வதியா என்னாதே எண்ணமல்ல அவரை எண்ணிக்கொண்டு வாராரே கூட்டிட்டு வருகிறார் அகில உலகமெல்லாம் பகவான் படியிழந்து அப்படியே கைலாசத்தை விட்டு வருகிறார் ஆளாக்கு தனை எடுத்தார் அகிலமெல்லாம் படியிழந்தார் மாண்பிடு தனை எடுத்தார் மாநிலமே படியிழந்தார் உலக்கு தனை எடுத்தார் ஒரு உயிருக்கும் குறை கிடையாது எல்லாத்துக்கும் படிய பகவான் படியிழந்தார் படியிழந்து வரும்பொழுது பாரதி பின்னாடி வர்றா வாயை திறக்க கூடாதுன்னு சொன்னார் திறக்க மாட்டா பெண்கள் எல்லாம் இந்த நாட்டு கண்கள் பெண்கள் நாட்டின் கண்கள் என்னம்மா பெண்கள் நாட்டின் கண்கள் பெண்கள் இந்த நாட்டு கண்கள் கண்கள் என்னப்பா அப்படித்தான் உனக்கு நீதான் தெரியுமோ முதல்ல எவன் ஒருவன் பெண்ணை மதிக்கிறானோ அவன் தான் முழு மனிதன் அதாவது வீட்டுக்காரிய வந்து நீங்க உழைச்சு ஓடி ஓடி உழைக்கிறீங்களே வீட்டுக்காரிக்கு சந்தோஷப்படுத்தி வீட்டுக்காரி என்ன கேக்குறாளோ அதுவும் பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுத்தாதான் நீ ஒரு படி முன்னேற முடியும் அப்படியா வீட்டுக்காரியை எப்போதுமே தன்னுடைய வீட்டுக்காரி என்பது மகாலட்சுமி அது உண்மைதான் அந்த மகாலட்சுமி நம்ம எப்படி பார்க்க சேட்டு பாத்தியா வடநாட்டுல சேட்டை பாரு சேட்டு வீட்டுக்காரிய பாரு அவங்க வேணுங்கிறதெல்லாம் வாங்கி அதை கொடுக்க போய் தான் அவன் கோடீஸ்வரனா இருக்கிறான் ஏன்னா மகாலட்சுமி வந்து மனம் கலங்கவோ கண் கலங்கவோ கூடாது அப்படி கண் கலங்கிட்டான்னு வச்சுக்க வீட்டுல எந்த லட்சுமியும் தங்க மாட்டாளாம் அப்படியா ஆமா சிலவங்க வீட்டுக்காரி அடிக்கிறாங்க மிதிக்கிறாங்க இனிமே யாரும் அப்படி செய்யப்படாது அப்படியா வீட்டுக்காரி என்னைக்கு மதிக்கிறீங்களோ அன்னைக்கு நீ கோடீஸ்வரன் ஆவ அப்படியா என்னைக்கு வீட்டுக்காரி நீ மிதிக்கிறியோ அன்னைக்கு நீ பிச்சைக்காரன் தாண்டா அப்படியா சொல்லாதுங்கம்மா என்ன அந்த லட்சுமி வார லட்சுமி வீட்டை விட்டு வெளியே போகாம வைக்கிறது உங்க பொறுப்பு வீட்டை விட்டு வெளியில போகாம வைக்கிறது உங்க பொறுப்பு நீங்க அதை செய்திச்சுன்னு வைங்க நாங்க உங்களை அடிக்க மாட்டோம் பிடிக்க மாட்டோம் சந்தோஷப்படுத்தி ரொம்ப சந்தோஷமா வச்சுக்கிடுவோம் எந்த லட்சுமி வெளியே போட்டாங்க கூட்டுக்காரி போக கூடாதுங்க அப்படி இருக்கு அது மாதிரி அவெல்லாம் என்ன தெரியும் அவெல்லாம் என்னைக்கு வீட்டுக்காரிய பார்த்து அவளுக்கு என்னது வாங்கி கொடுத்துருப்பான் அது இல்ல வேற என்ன உனக்கு கிடையாது அதுதானே எப்போதும் வீரத்தோட அலைஞ்சதான் மிச்சம் வேற ஒண்ணு இல்ல வேற ஒண்ணும் இல்ல என்ன செய்ய முடியும் நேரம் கிடையாது அது மாதிரி அம்மா நாகக்கண்ணி நாகராஜ நாயகர் பிள்ளைக்காக தோபம் இருக்கிறார்கள் ஆண்டவன் பகவான் பாரதி கூட்டிட்டு வந்துகிட்டு இருக்கிறாரு ஆண்டவன் சிவபெருமாள் ஒரு உயிருக்கும் குறையில்லாமல் வேறும் பகவானும் அடியேழந்து வாராரே அடியேழந்து வார போது உண்மையான பார்வதியா மாயே தீரக்கலையே மாயே மறுவார்த்தை கோபத்தோடு இருக்கிறாளே அந்த கோபாலம் தங்கை அவள் மௌனமாக இருக்காளே மாயனோட தங்கை அவள் பேசாமல் இருக்காளே பெருமாளோட தங்கை அவள் பேசாமல் இருக்காளே பெருமாளோட தங்கை அவள் ஏறிட்டு பார்க்கலையே அவள் ஏத்துவா முழிக்கலையே ஆண்டவன் பகவான்
பார்வதி பேசாம வருகிறாளே, சரி இவ பேசுறாளா பேசாம வர்றாளா வர்றாளா என்ற ஒரு சின்ன டெஸ்ட் வைக்க வேணும் என்று என்று பார்வதி வரக்கூடிய வாதையில் ஆமாம்மா ஆண்டவன் சிவபெருமாள் ஆமா ஒரு ஆலமரம் ஒன்று செய்து ஆண்டவனார் பகவானோ ஒரு 10 வயது பாலகனே அப்படியே உருவம் செய்து ஒரு 4 வெள்ளாடு, ஒரு 4 நல்ல செம்பிளியாடு, 8 8 ஆடு, அருமை நல்ல பாலகந்தா. அந்த ஆட்டுக்கு கொலை வேட்ட, ஆட்டுக்கு அந்த ஆலமரம் ஐயாருதானே. ஆட்டுக்கு கொலை வேட்ட ஆலமரம் ஆலமரம் போது ஆலமரத்தில ஏறி மினிகொப்பத்தை கொண்டு அடிகொப்ப வெட்டிக்கிட்டே இருக்கிறான். அப்போ எல்லாம் இது யாருடைய வேலை? பகவானுடைய வேலை. அவர் வேலை தானே. அப்போ பையன் வெட்டுதான் புத்திய மாத்தி அதை வெட்டுதக்கூடிய அறுவாளை மாத்தி வெறும் மொட்டை அறுவாளை வச்சு கட்டு வெட்டுறான். அந்த வெட்டு சத்தம் கட்டு என்ற வார்த்தையை அந்த பார்வதி காதை கேட்டு ஏறிட்டு பார்த்தா பையன் தழுகீழ தொங்கிட்டு கிடக்கான். பார்த்தாள பார்வதியா ஆண்டவனே பகவானே பகவானே அந்த ரத்த அருமை நல்ல பாலகந்தா தலை கீழே தொங்குறானே, கீழே நல்ல விழுந்தானா பொட்டி வச்சு பொறக்க வேணும். அதனால பகவானே பார்த்தாரு பகவான். ஏ அம்மா பார்வதி, அந்த பையனுக்கு நான் உயிர் கொடுக்க வேணுமானால அவன் கீழே விழுந்தா செத்துடுவான். அதனாலதான் சொல்றேன் பையன் சாகப்படாம அவனை உயிரை கொடுங்கன்னு. பார்வதி விதி முடிந்ததுன்னா விதியை மதியால் வென்று உயிரை கொடுங்கன்னா 2 பேருக்கு போட்டி வந்துட்டு பார்வதி உயிரை கொடுங்க பகவான் முடியாதுன்றாரு. பார்வதி ஒரே பிரச்சனை பண்ணிட்டா, உயிர் கொடுக்கவில்லைட்டா நான் கைலாசு வர மாட்டேன்னா. பகவான் சொன்னார் பார்வதி அந்த அருமை பாலகனுக்கு நான் உயிர் கொடுக்க வேணுமானால் அந்த பையன் வெட்டி முடித்து கீழே விழுவான் ஆகில் நான் போய் காப்பாத்துறேன். இல்லை அம்மா என்று சொல்லி விழுந்தா ஆதிபராசக்தி நீ போய் காப்பாத்து. ஒருவேளை அந்த பையன் ஒண்ணுமே சொல்லாம போயிட்டாம்னா விதி ஏதோ பிரகாரம் நடக்கட்டும். விதி பிரகாரம் தானே நடக்கு. நம்ம நினைக்கிறது ஒண்ணு நடக்குது ஒண்ணு. என்ன செய்ய முடியும்? நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் உலகம் எதுக்கு? கிடையாது. மனிதன் நினைப்பது உண்டு வாழ்வு நிலைக்கும் என்று, கடவுள் நினைப்பது என்றும் மனிதன் பாவம் என்று மனுஷன் நினைக்கிறான். நம்ம வாழ்வெல்லாம் நிலைக்கணும்னு. கடவுள் நினைச்சாரா அடா பாவி என்ன கொஞ்ச நேரத்துக்கு பின்னாடி என்ன நடக்குனே உனக்கு தெரியாதடா நீ பாவம் தாண்டா என்ன வருதுடா வர அப்படின்னு நினைப்பாரா. அத மாதிரி பார்வதி அந்த பையனுக்கு விதி முடிய போகுது. அந்த விதியை மதியால் வென்று உயிரை கொடுங்கன்னா 2 பேரும் பேசி இருக்கணும். அவனு அடைக்கிட்ட நெருக்கிட்டான். வைகாசியில பிறந்த வவ்வாசி சித்திரல பிறந்த சுழியம்பாங்க இல்லையா, வைகாசியில பிறந்திருக்கான் பிறந்திருக்கிறியான். அந்த பையன் வெட்டி முடித்து கீழே விழுறானே அப்பான்னு சொல்லக்கூடாது. அவன் சொல்லலாமே அம்மன் சொல்லலாம் இல்லையா? என்னையா அவன் சொன்னா? என்னம்மா சொன்னா? என்ன சொன்னா? ஷெட்டேன்னு வேணா ஷெட்டே போனா என்ன ஐயோ நீ போ. அதனால அம்மா பார்வதி அவன் போயிட்ட நீ போடி ஏன் உயிரை அங்க உட்காந்துருக்க? செத்துதான்டா போவான். உயிரோட யார் இருப்பா? அதுதான் சொன்னேன். வாயை மூடிட்டு இருன்னு பார்வதி நீ வாயை திறந்து அந்த பையன் உயிர் போயிட்டு என்னங்க செய்ய சொன்னேன். நீ சொல்ல தெரியுமில்ல எடி எல்லாமே இந்த என்னுடைய வேலைதான். அவன் ஆக்குறது நான் தான், அவன் அழிக்கிறது நான் தான். என்னுடைய விளையாட்டே ஒரு விளையாட்டு. இனிமே வாயை திறக்காம வா பின்னாடி. சரிங்க சாமி இனிமே வாயை திறக்கவே மாட்டேன் என்ற ஆண்டவன் பகவான் பார்வதியை அழைத்து
கொண்டு அழைத்து கொண்டு பகவானும் வாராரே ஈசனான பகவானோ ஆளாக்கி தின எடுத்து அகிலமெல்லாம் படி இழந்தா மான் படி தின எடுத்து மாநிலமே படி இழந்தா இலக்கிய தின எடுத்து உலகமெல்லாம் படி இழந்தா பகவானோ படியளந்து வார போது சந்திரகிரி வனமதிலே நாகராஜனாக கண்ணி உள்ள வர வேணும் என்று 12 வருடகாலோ 12 பாரதவா செய்து வாரா சிவனை என்று பூஜை செய்து வாரா அரணே என்று அரண் பூஜை செய்து வாரா 12 வருட காலம் நாகராஜ நாகக்கண்ணியம் ஈராறு 12 வருஷம் அண்ண ஆகாரம் அருந்தாமல் ஓம் சிவாய நமக ஓம் சிவாய நமக ஓம் சிவாய நமக என்ற நாவலை ஏற்றுக்கொண்டு தவம் இருக்கிறாங்க நாகராஜன் நாகக்கண்ணியம். அப்போ ஓம் ஓம் என்ற வார்த்தையான பார்வதி காதிலே கேட்டது. சரி சுவாமி என்ன சுவாமி என்ன சுவாமி நாதா என்ன தத்துவான கானகத்தில ஒரு அரகரா அரகரா என்று சத்தம் கேக்குது ஐயா. சரி யாரையா என்று கேட்டான். ஆமா பார்த்தார் பகவான். என்ன அம்மா பார்வதி யாருன்னு உனக்கு தெரியாது நாகராஜன் நாகக்கண்ணி பிள்ளைக்காக தவம் இருக்காங்க இல்லையா? ஆமா அவங்க தாண்டி தவம் இருக்கிறாங்க. அப்படியாங்க எதுக்கு சாமி தவம் இருக்கிறாங்க? குழந்தைக்காக. அப்ப நீ ஏன் கொடுக்கல? கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு டயம் காலம் நேரம். முதல்ல அவன் ஏற்றெடுத்து பார்ப்போம். சரி ஏட்டில் எழுதி வைத்தான், எழுதியதும் சொல்லி வைத்தான். ஆமா எழுதியவனையும் காணல, சொல்லி வச்சவனையும் காணல. இல்லையே என்னப்பா நீ போகல வெளியூருக்கு? அதுதானே. ஏ அம்மா ஏ பார்வதி என்ன நீ எந்த ஊருக்கு போனாலும் உன் பருப்பு அங்க வியாபாரம். அதனால அம்மா ஏ பார்வதி ஏடி ஏடி பார்வதியே என்னுடைய வார்த்தைகள் என்னாதே என்னவல்லா என்னாதே என்னமல்லோ எண்ணிக்கொண்டு பார்வதியா அப்படியே வந்தாச்சா இருக்கிறான். வேட்டையாடி இருக்கிறான். 10 மாத்து சூழ்மானை பானம் போட்டு கொண்டிருக்கிறான். அதனால அவனுக்கு பிள்ளை இல்ல. அப்படியா? நாகக்கண்ணி இருக்கிறவளே புனியாட்டி அவன் என்ன பாவம் செஞ்சான்? அவளையா ஏன் பாவத்துக்கு பாவத்தை சேர்க்கணும். இப்ப புண்ணியத்துல கொண்டு பாவத்தை சேர்த்துட்டு பாவத்துல புண்ணியத்தை சேர்த்துட்டு சங்கடப்படுதுவோம். ரெண்டும் சங்கடப்படுது. ஆமா அதனாலதான் அந்த காலத்துல சொல்லுவோம் பாவத்துக்கு பாவத்தை சேரு புண்ணியத்துக்கு புண்ணியத்தை சேருன்னு. சரி அப்போ நாகக்கண்ணி ஏற்றெடுத்து பார்க்கும் போது நாகக்கண்ணி என்ன பாவம் பண்ணி இருக்கிறா? என்ன பாவம்? நல்ல ஜம்மத்திலே தம்பிரே 7-8 பெண்களுக்கு மறந்த கொடுத்திருக்கா மறந்த கொடுத்திருக்கா கருவ அழித்திருக்கா. பாவம் அது செய்ததாலே பரிகாரம் செய்ய மாட்டேன். ஏடி ஏடி பார்வதியே
நாகராஜ நாகக்கணி பிள்ளை கொடுக்க என்னால முடியாது, நீயே கொடுனாரு. சரி. பார்த்தால் பார்வதி, என்ன என்னுடைய அம்சத்துல நானே பிள்ளை கொடுக்கிறேன் ஆமா என்று நாகலோகத்துக்கு வர்றா. வந்து நாகராஜ நாகக்கணி பிள்ளை வரம் கொடுக்க வேணும் என்று நேர எங்க வருகிறா? எங்க? நான் தெய்வலோகம் வர்றா. ஆமா ஆமா. தெய்வலோகத்துல 8 கலசத்தை எடுத்தா, சரி. தேவாமிர்தம் அடைத்தா, அடைத்து நேரு நாகக்கணி எடுத்து கொண்டு ஓடியாரா. ஆமா. ஏ அம்மா நாகக்கணி, என்ன 8 நல்ல கலசத்திலே தேவாமிர்தம் இருக்குதம்மா. 40 நாள் வரைக்கும் மனைய மனதில் எண்ணி அரும்பூஜை செய்தையானா உனக்கு அழகு பிள்ளை கிடைக்கும் அம்மா. இந்த கலசத்தைய கொடுக்காடே, கலசத்தைய கட்டளையே கலசத்தைய கொடுக்காடே கட்டளைய பார்வதியா. அந்த நாகக்கண்ணி வாங்குவாளா அந்த நாகலோக பட்டணத்தில் 8 கலசத்தை கொண்டு வந்து. சரி. ஏ அம்மா நாகக்கண்ணி, என்ன 8 கலசத்துல தேவாமிரம் இருக்கிறது. 40 நாள் வரைக்கும் அம்மனை மனதில் அரும்பூஜை செய்தையானா உனக்கு அழகு பிள்ளை கிடைக்கும் அம்மா அப்படின்னு கலசத்தை கொடுத்தா. இந்த கலசத்தை வாங்குவாளா 41 நாள் வரைக்கும் நாகக்கண்ணி அடைகாத்தா. நீகாக்க நாகாக்கே நீகாக்க அந்த நாகக்கண்ணி அடைகாக்கே. நாகக்கண்ணி அடைகாத்தா 41 நாளையில நாகராஜ நாகக்கண்ணி 8 நல்ல கலசத்திலே உருண்டு நல்ல பெறலுவாரா. அந்த 8 நல்ல கலசம் அது ஒன்று ஒன்று ஒரசுப்பட்டு 8 கலசம் அது வெடித்திடுமா. அந்த 8 நல்ல கலசத்திலே யாரு வந்து பிறக்க போறா? காளி அம்மா பிறக்க போறா, அந்த மாரி அம்மா பிறக்க போறா. கொடுங்கம்மா ஒரு கோலவே உங்க பொண்ணான முதலாவது கலசத்தில 6வது கலசத்தில ஆயனாங்க பிறக்கால 7வது கலசத்தில சந்திரமாரி பிறக்கால 8வது கலசத்தில அட்டகாளி பிறக்கால மாரியம்மா காளியம்மா அட்டகாளி 8 பேரும் ஆங்கார கோபத்தோடு கோவக்காரி சாம்புராணி வாசக்காரி அட்டகாளி 8 பேரும் அப்படியே பிறந்தாளே அம்பிகை மாரியம்மா அழகு உள்ள காளியம்மா சாலக்காரி கோவக்காரி சாம்புராணி வாசக்காரி சடையழகு 1000 என்னுடைய அட்டகாளி 8 பேரும் வந்துட்டா மாரியம்மா வாராள காளியம்மா வாராள அட்டகாளி 8 பேரும் வாராள.